ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விளாக்னா தம்பிக்கு வந்து மொட்டை போட போறோம். அவனுக்கு ஆக்சுவலா நாங்க 7th மந்த்தே மொட்டை போட்டுடலான்ட்டு இருந்தோம். ரொம்ப முடி இருந்தனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது டிலே ஆகி இப்போ 9th மந்த் சரி மொட்டை போட்டுருவோம். ரொம்ப முடியோட அவனும் ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொட்டை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். பொங்கல் வந்து அங்க கோவில்ல போய் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடலான்ட்டு தான் அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. சாமி கும்பிட்டு தூக்கி வை. நல்லபடியா பாத்தீங்கன்னா பொங்கலும் பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கோவில் வந்து காட்டுக்குள்ள இருக்கனால நிறைய பேர் நாங்க யாருமே கூப்பிடல. நாங்க மட்டும் தான் 2 ஃபேமிலியும் போயிருந்தோம். வவால் கடிச்சா பிளாக் நோய் வரும். ஆமா. எலி கடிச்சா என்ன நோய் வருமோ அதே நோய் பிளாக் வவால் கடிச்சாலும் வரும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. மயில் இருக்கு, மயில் வருமாட்டு இருக்கு. ஏ அருஞ்சயன், டேய் மண்டையில என்னடா இங்க பாரு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதானே. வாய ஆன்றாம் பாரு குடு. மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைப்பழத்தை தான் என் தங்கச்சி ஊட்டி விட்டுருந்தான். திடீர்னு பசி எடுத்து பாதியில ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க எங்க கூட்டின்னு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவனுக்கு தண்ணி பாத்திரி குசி. நல்லா புடிச்சிட்ட எடுத்தாலும் என்ன கிடைச்சா மாப்பிள்ள அப்பயாம தின்னு உட்காந்துருக்கேன். மொட்டை போடுறது கூட அவங்கள அழுகிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாரும் போட்டு அமுத்துன்னு கையும் காலு தலைன்னு எல்லாத்தையும் போட்டு அமுத்துறதுனாலதான் அழுகுறாங்களோன்னு எங்களுக்கே ஒரு டவுட்டா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருந்தோம் சுத்தி சுத்தி. அப்புறம் அமைதியா உட்காந்துக்கிட்டான். அருஞ்சயன், ஓய் யாரு யாரு பண்ண? சரி 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 சரியா போச்சு. சரி 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 லட்டல எப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்கு தெரியுமா? ஜெயல் பேபி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இங்க பாரு, அங்க பாரு போன் போன். இங்க 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 பிள்ளை முடி எங்கடி சாமி? காணா முடி காணா. பேன் கடிக்குதடி. முடி எங்கடி? மொட்டை பாய் ஆயிட்டியே. முடி நம்ம மறுபடியும் வளர்த்திக்கலாம் சரியா? நம்ம மறுபடியும் வளர்த்துக்கலாம். மூஞ்சியே மாறி போயிருச்சுடி. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மொட்டை போடும்போதுதான் கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான். விளையாட்டுலாம் காமிச்சனால நாங்க அதுக்குள்ள பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தம்பிக்கு வந்து சந்தனம் தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காயம் கூட இல்ல. கட்டி எடுத்துட்டாரு. காயமா இருந்தாலும் அழுதுட்டியா? டேய், மொட்டை போட்டது கூட பரவாயில்ல. எவன்டா அது பேசினது முத பஜ்ஜிக்கு போடுற கள்ளமாவை தூக்கி என் மண்டையில போட்டது? ஒரே பிசி பிசின்னு இருக்குதுடா. ஏங்க மொட்டை பையனுக்கு வந்து சந்தனம் பூசி குங்குமம் வைக்க கூடாதா? காது குத்துற வரைக்கும் வைக்க கூடாதுன்னாங்க. ஒரு சிலர் வைக்க மாட்டாங்களாமா. பிறந்ததுல இருந்தே வைக்காம. தம்பி வேற பிறந்ததுல இருந்தே வைக்கலையாமா? தம்பி வைக்காம இருந்திருக்கணும்னு சொன்னேன். அவனுக்கு இது ஒண்ணு இல்ல, காது குத்துல இல்ல. நல்லா விறுவிறுன்னு இருக்காட்டுக்குது. அப்புறம் காஞ்சதுன்னா வடி தேய்ச்சிக்கலாம்.
வேற மண்டை போட்டு சொறிறாம பாரு கையை பிடி தலையை பிடிங்கடா போடுறா மாமே மொத மாலடா மாலை போட்டாச்சுடா கம்மன் இருக்கிறவோ போட்டோ எடுங்க அவங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு லாஸ்டா பொங்கல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து. ஆமா அவன் போட்டு இழுத்துறப்பான். இங்க பாடி தங்க போஸ் கொடுக்கறது பாரு. வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு 40 அவஸ்தை இருக்கேன். எப்பா முடியலடா. சமையனை யாருக்காவது தத்து கொடுத்துருங்கடா, உங்களுக்கு புண்ணியமா போகும்.